ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃபன் ரெசிபி செய்ய போகிறோம். ஒரு ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு ஹெல்த்தியாக ஒரு டிஃபன் ரெசிபி. இட்லி தோசை மாவு இல்லாத டைமுக்கு நம்ம இந்த மாதிரி செய்யலாம். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு தரலாம் இந்த சம்மர் லீவுக்கு. அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு கப்பு அவல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பட்டை அவல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுங்க. திக் அவல் எடுக்க வேண்டாம். அரை கப்பு ரவை, ஒரு கப்பு அவலுக்கு அரை கப்பு ரவை. இது நம்ம கொஞ்சம் மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு பவுலில் போட்டுடலாம். இதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ திருப்பி மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாதி பீட்ரூட்டு, ஒரு சின்ன கேரட்டு, ஒரு 4 பீன்ஸ், இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கா போட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அவலும் ரவையும் அதில் இதை போட்டுக்கலாம். இப்போ ஒரு கப்பு தயிர் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சால்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடலாம். அது கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து இது நல்லா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் வச்சுக்கலாம். உங்ககிட்ட ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி குண்டா இருக்கு இல்லையா, அந்த பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எல்லாத்தையும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வச்சுக்கலாம். கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா பசங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம உருட்டியாச்சு. ஏற்கனவே நம்ம இந்த ஸ்டீமிங் குண்டான்லாம் தண்ணி ஊற்றி அதை ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. தண்ணி நல்லா சுட்டுடுச்சு. இப்போ இதை இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இதை ஸ்டீம் பண்ணலாம். 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஸ்டீம் பண்ண 10 நிமிஷம் வச்சுருந்தோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறினோன்னு இதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேக வச்சு ஆற வச்ச நம்ம பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். ஒரு பேன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். கடுகு எல்லாம் வெடிச்சிச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் இட்லி பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க இந்த பால்ஸை போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃபன் ரெசிபி ரெடியாச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் செஞ்சு தரலாம். இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை நைட் டின்னர் கூட இதை நீங்கள் செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ஈஸியானது. உங்கள் வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத டைமில் டக்குன்னு செஞ்சிடலாம் இதை. அவ்வளோதான். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட நீங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். இதோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோடய சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா.